மிதுன ராசி அன்பர்களுக்கு 2025வது ஆண்டு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்றது கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. பொதுவாகவே மிதுனம் என்றாலே புதன் தான் உங்கள் ராசி அதிபதி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுடைய சிந்தனைகள் அதான் சொல்லுவாங்க, நாடி நரம்பு எல்லாமே என்ன தோன்றும் என்று பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தனியாக தொழில் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மைண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அது மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிகமாகவே வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால்குலேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது எதுக்கு எடுத்தாலுமே நமக்கு தேவை என்ன லாபம் அப்படின்றது ஒரு குறிக்கோளுடன் செல்லக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. எல்லாரிடமும் கொஞ்சம் ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாக, வியாபாரினாலே வாடிக்கையாளரிடம் ரொம்ப அனுசரித்து செல்ல வேண்டும்ல, அது மாதிரி மிதுனராசி அன்பர்கள் கெட்டவங்களாக இருந்தாலையும் யாரையுமே பகைத்து கொள்ள மாட்டீங்க, ரொம்ப அழகாக கையாளுவீங்க. இது மாதிரியான சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இருக்குது. சரிங்க, இந்த 2025 ஆண்டு எப்படி இருக்கும் நமக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, உங்கள் ராசிக்கு சனி பகவான் எங்கேருந்து எங்கே போகிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் தொழில் ஸ்தானத்துக்கு வராருங்க. பொதுவாகவே ஒரு 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. உங்களுக்கு கவலை வேணாங்க, 2 பாவி வந்திருக்கு. ஏன்னா ராகு சனி ரெண்டுமே அப்போ இருப்பாங்க. அதுக்கப்புறம் ராகு பகவான் மே மாதத்தில் பயிற்சி ஆவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த குரு பகவானுடைய நிலை பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு, அதாவது ராசியிலேயே 12வது விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் இருக்கார். அவர் பயிற்சியாகி உங்கள் ஜென்ம ராசிக்கு வரப்போகிறார் மே மாதத்துக்கு எண்டில். அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜென்ம குரு வனவாசம். ஸோ மிதுன ராசி என்பர்களே, குரு பகவான் நமக்கு கெட்டவங்க தான். அதனால் கூடுமான வரை என்ன பண்ணுங்கள், அதாவது இந்த பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா பிஸ்னஸ் பண்ணும்போதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வருந்தாதீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாய்மாமன் உறவு இருக்கு இல்லையா, அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க, இல்லைன்னா தேவையற்ற ஒரு பிரிவினை வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு இந்த ராகு கேது இருக்கு இல்லையா, அவர் மே மாதம் எண்டில் மாறுவார். அதாவது பாக்கியஸ்தானத்துலேயும் மற்றும் கேது பகவான் உபஜயஸ்தானத்துலேயும் மாறுவாங்க. இதனால் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பலன் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கஷ்டப்படும் போது யாராவது ஒரு கரண்ட் இல்லைன்னு வச்சிங்கன்னா விசிறி விட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா, அது மாதிரியான விஷயங்கள் தான் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ம குரு வனவாசன் வாங்க ஹெல்த் வைஸில், அதுவும் 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன மாதிரினா வயிறு உபாதைகள் வரலாம். அதே மாதிரி ஹெல்த் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் சுகர் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் வரும். அதனால் ஹெல்த் நல்லா பார்த்துக்குங்க. குறிப்பாக இந்த ஜென்ம குருனாலே ஃபஸ்ட்டு ஹெல்த் பாதிக்கப்படும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மன உளைச்சல்கள், மற்றவங்களை பற்றின யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க, அதையே நினச்சிட்டு இருப்பீங்க. இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வெளியே வச்சுட்டு உங்களுடைய ஒர்க்கை மட்டும் பாருங்கள். கடமை செய், பலனை எதிர்பாராதே மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. நிச்சயமாக அது ஒரு நல்ல கூலி கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, மெய் வருத்த கூலி தரும்னு சொல்லிட்டு இந்த திருவள்ளுவரே சொல்லியிருக்காங்க. அதனால் 10ல் உங்களுக்கு சனி பகவான் ராகு பகவான் இருக்கிறனால திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண வரவு, பெரிய ஒரு தொகை வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு. கவலை வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது இருக்கு இல்லையா, உபஜயஸ்தானத்துக்குலாம் போகிறதுனால மே எண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அமோகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை அழகாக பயன்படுத்திக்கிங்க. உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ நல்ல தசை புத்திகள் நிச்சயமாக இருந்தால், சனி பகவானுடைய நிலை மிக சிறப்பாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்திற்கு ஏற்ற மாதிரி சாதகமான பலன்கள் கிடைக்குங்க. அதனால் வருத்தம்லாம் வேண்டாம். ஜென்மகுருன்ட்டாங்களே என்ன, உங்களுக்கு என்ன தசை, ஒரு சிலருக்கு புதன் தசை நடக்கும், ஒரு சிலருக்கு சனி தசை நடக்கும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, நமக்கு எந்த தசை நடக்குதுன்ற விஷயத்தை பார்த்துட்டு அதுக்குரிய ஜாதகத்தை பார்த்து பரிகாரங்கள் செய்தால் மிக சிறப்பு. இல்லாவிட்டாலும் நீங்கள் சனி பகவானை பிடிச்சிக்குங்க. அதாவது என்னென்னா 10வது இடத்துல தொழில் ஸ்தானத்துக்கு வராரு. ஸோ சில இடைஞ்சல்கள், கஷ்டங்கள், ரொம்ப அலைச்சல் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சனி பகவானுக்கு சனிக்கிழமை அன்று எல் தீபம் ஏற்றி வருவது நல்லது. மந்திரங்கள் படிங்க, காயத்ரி மந்திரம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.